மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது தான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிகச்சிறப்பாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளை அனுசரிக்கும் விதமாக ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சள் மாநகரம், தமிழ் கொஞ்சும் பூநகரம், உழைப்பை அங்கீகரிக்கும் சிகரம், ஈரோடு மக்களையும் மண்ணையும் வணங்கி தொடங்குகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய அரிமா சங்கத்தை சார்ந்த பெருமக்கள் வந்திருக்கீங்க. லயன்ஸ் கிளப் ஆஃப் ஈரோடு சென்ட்ரல் கிளப்பை சார்ந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கீங்க. உலகம் முழுவதும் அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கிற அரிமாக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜருடைய பிறந்த நாள், அது என்ன கல்வி வளர்ச்சி நாள். ஒரே வரியில் சொல்லணுன்னா, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக, அப்படி தானே சொல்லுவோம். அப்படி தானே பெரியவங்க சொன்னாங்க. நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல விஷயம். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் யாம் பெறாத இன்பத்தையும் இந்த வையகம் பெற வேண்டும். நான் படிக்கலை, ஆனால் இந்த சமூக மக்கள் படிக்கணும்னு 14,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா. அதனால தான் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான விஷயங்க. என்ன சொல்லப்போனால், கர்ம வீரர் அவருடைய வாழ்நாளில் அவருக்கு தலைகணம் இல்லை, ஆளும்போது அவருக்கு மடிகணம் இல்லை, அவருக்கு ஈடாக சொல்வதற்கு இலக்கணமே இல்லை. அவர் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் என்று அதனால தான் நம்ம அவரை கொண்டாடணும். வாழ்க்கைக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான தலைப்பை கொடுத்துருக்கோம். இன்னொன்று தெரியுங்களா, பொதுவாக நல்லவனாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த காலத்தில் நல்லவனாக வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு மன்னன் என்ன பண்ணான்னா, இந்த நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கல்வெட்டில் அவன் பேரை எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு இருக்கார் ஒரு மன்னர். யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பேரை எழுதி வச்சுட்டு போங்கன்னாரான். அவர் ஒரு தடவை மாறு வேஷத்தில் போயிருக்கார். அவர் பேரை ஒருத்தன் எழுதிட்டு இருந்திருக்கான் கல்வெட்டில். மன்னர் மாறு வேஷத்தில் இருந்தாரோ அவன் பின்னால் முதுகில் தட்டி, என்னடா அப்படின்னு இருக்காரு. ஆமாம், மன்னன் பேர், ஏன் அவரை உனக்கு பிடிக்காதா அப்படின்னு இருக்காரு. பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு இருக்காரு. இல்லை, எல்லாரும் அவரை நல்லவன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கான். எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறதுனாலே ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. நாடு இப்படிப்பட்ட பரபரப்பான இன்றைக்கி தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எது இன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டு தான் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம். ஏன்னா இந்த பிறருக்கு உதவி செய்வது என்பது பேரின்பமா பெரும் துன்பமா? உதவிங்கிறது என்ன? உதவிங்கிறது பணத்தும் கொடுக்குறது தான் உதவியா? கீழே விழுந்தவனை கை தூக்கி விடுறது கூட உதவி தானங்க. அதை விட நல்ல வார்த்தை சொன்னாலே பெரிய உதவி. அதுவே பல பேர் சொல்கிறதில்ல தெரியுங்களா. நல்ல வார்த்தை, நல்லாரு நல்லாரு அப்படிங்க. அதுலேயே ரெண்டு அர்த்தம். நல்லாருன்னு சொல்கிறதுக்கும் நல்லாரு அப்படின்னு சொல்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. நல்ல வார்த்தை சொல்கிறது குறைஞ்சி போச்சு. அற்புதமான அறிஞர் லியோ டால்ஸ்டாய் ஒரு தடவை ரோட்டில் அப்படி நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒரு முதுகில் தட்டி பிச்சை கேட்டிருக்கான். சார் ஏதாவது கொடுத்துட்டு போங்கன்னு இருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, சாரி பிரதர், என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கார். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்து ரொம்ப நன்றி சாருன்னு இருக்கான். இவருக்கே ஆச்சரியம், நான் தான் ஒன்றுமே கொடுக்கல, இல்லை எனக்கு ஏன்டா நன்றி சொல்கிறேன்னு இருக்கார் பிச்சைக்காரனை பார்த்து. அதுக்கு அவன் சொன்னான்னா, நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலைனாலும் என்னை பார்த்து பிரதர்ன்னு சொன்னீங்கல்ல, சகோதரன்னு சொன்னீங்கல்ல, அந்த சந்தோஷம் போதும் சார். நானா நல்ல வார்த்தை சொன்னாலே போதுங்க, அதுவே பெரிய உதவி. இன்றைக்கி நல்ல வார்த்தை. அதனால தான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. அவர் கட்டளை போட்டிருக்கலாம்ல, அறம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அறம் செய்ய விரும்பு, ஏன் தெரியுங்களா, மனசார செய். நீ எந்த உதவி செஞ்சாலும் அதை மனசார செய் அப்படின்றதுனால தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. நல்ல விஷயங்களை யார் செஞ்சாலும் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. இன்றைக்கி பிறருக்கு உதவி செய்வது இன்பந்தான் சொல்கிறதுக்கு இந்த 3 பேர், இல்லை துன்பந்தான் சொல்கிறதுக்கு இந்த 3 பேர். ஏன்னா இன்பம்னு சொல்கிறாங்கல்ல, அன்னை தெரசா கிட்ட போய் ஒரு தடவை கேட்டாங்களாம், நீங்கள்லாம் ஒருவேளை இறந்து போனால் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டபோது அன்னை தெரசா சொன்னாங்களாம், நான் நரகத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னும் போது ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் நரகத்துக்கு போகணும்? இல்லை, அங்கே தான் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணுன்னு நான் நரகத்துக்கு தான் போகணும்னு சொன்ன அன்னை தெரசாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் வாழ்க்கையில் உதவி செய்கிறது தானே, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அது பேரின்பமேன்னு சொல்கிறதுக்கு இவங்க 3 பேர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டில் அப்படியா இருக்குது, ஏதாவது உதவி செஞ்சால் மதிக்கிறானா? முதல்ல நீங்கள் பேங்கில் போய் ஒரு 10,000 ரூபா பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணி பார்த்துட்டு, சார் 500 ரூபா குறையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எண்ணி பாரியா அப்படின்னு சொல்கிற அந்த கேஷியரு
சார் ஒரு 500 ரூபா கூட இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், கொடுங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி எண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொடுப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த காலத்தில் எப்படி வாழ வேண்டியதாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. ஏதோ எதிர்பார்த்துருக்கிற சமுதாயமாக இருக்குது. நல்லது பண்ணாலே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறான், நம்மளை ஏமாளின்னு பார்க்குறான், பிழைக்க தெரியாதவன்னு பார்க்குறான். அப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு தேவைகள் நிறையா இருக்குங்க, நமக்கு தேவைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் பிறருக்காக மனம் இறங்குவது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது பேரின்பம் பெருந்துன்பம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை நான் பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பக்கம் பேரின்பமேன்னு பேச வந்திருக்கவங்க மரியாதைக்குரிய கோவை தனபால் அவர்கள். அடுத்ததாக பேச வந்திருக்கவங்க ஈரோடு மண்ணை சார்ந்த லோகேஸ்வரி அவர்கள். அடுத்ததாக வந்திருக்கிறவர் அவருடைய சொந்த ஊர் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய கவிஞர் தனிக்கொடி அவர்கள். இவங்கெல்லாம் கொடுக்கறது சந்தோஷந்தாங்க, பேரின்பம் தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக இந்த 3 பேர். அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க, யதார்த்தத்தை பேசுங்க அப்படின்னு பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறவங்க ஆரூர் ஸ்னேகா அவர்கள், நாஞ்சில் விஜயன் அவர்கள், கந்தரோக்கோட்டை முருகேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்தி இருக்கிற மரியாதைக்குரிய முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் லயன்ஸ் இன்ஜினியர் டி சண்முகன் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக மீண்டும் நன்றியை சொல்லி, இங்கே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாபு பில்டர்ஸினுடைய உரிமையாளர் உயர்திரு டாக்டர் வி.கே. பாபு அவர்களுக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்திருக்கிற லயன்ஸ் கிளப் ஆஃப் ஈரோடு சென்ட்ரல் சங்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய பாபு பில்டர்ஸ் டாக்டர் வி.கே. பாபு அவர்களுக்கும், ஸ்ரீ செந்தூர் பர்னிச்சரை சார்ந்த மரியாதைக்குரிய பெருமக்களுக்கும், டிஎஸ்ஆர் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், வெங்கடேஸ்வரா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் ஸ்டால் உரிமையாளர் அவர்களுக்கும், கேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், எஸ்என் ஈவெண்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் உடனடியாக பட்டிமன்றத்தை தொடங்கணுங்கிறதுனால உங்கள் கைத்தட்டலோடு நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் அவர்கள் பிறருக்கு உதவி செய்வது என்பது பேரின்பமே அப்படின்னு உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க கவிஞர். மொட்டை விழுந்து பூவெடிக்க, மொய்வண்டு தேன் குடிக்க, சிட்டசைந்து பண்ணடிக்க, செங்கமலம் கண்ணடிக்க, பட்டவனம் பால் வடிக்க, பச்சை மயில் தான் நடிக்க, ஒட்டுமன பொதிகையிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து, கற்றுணர்ந்த பாவலரின் கைகளிலே விளையாடி, முற்றுணர்ந்த ஞானியர்தம் மூச்சாகி பேச்சாகி, குற்றமர வெற்றி கண்ட கொற்றவர்க்கு பின் என்னை பற்றி வரும் பூந்தமிழே உன் பாதத்தை வணங்குகிறேன். அருமை அருமை. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளுக்காக இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. காமராஜருக்கு ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் பேசுகிறேன். ஔவையார் தெரியும், நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஔவை பாட்டி என்ன சொன்னா? பிச்சை புகினும் கற்கை நன்றே. கரெக்டா? பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆளுகிற போது பட்ஜெட்டில் காசு இல்லைன்னு அவர் சொன்னார், என் மக்கள் படிக்க வேண்டும், அதற்காக அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடாது, நான் பிச்சை எடுத்து என் தமிழ்நாட்டு மக்களை படிக்க வைக்கிறேன் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். என்னங்க கொடை செஞ்சுருக்கிறாங்க நினச்சி பாருங்க. ஒரு பாடல் கூட சொல்லலாம். எம்ஜிஆர் ரொம்ப அழகாக சொன்னார். எம்ஜிஆர் சொல்லுவதில் மேலும் பொருத்தம் என்னவென்றால், அவர் ஒரு வள்ளல் இல்லையா? இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்துகிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். எப்படி இறைவன் கொடுத்தது நாம் பிறருக்கு வாரி வழங்குவதற்கு என்பதை எம்ஜிஆர் மிக அழகாக பாடினார். இன்னமும் சொல்கிறேன், வாழ்க்கை முறை எப்படி வேணாலும் வாழலாம் நடுவர் அவர்களே.
வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன கதை. ஒரு வீட்டில் குடிசை வீடு, மழை பெய்யுன்னு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களே கொஞ்சம் இடம்தான், சுற்றிலும் கந்தலான வீடு, கூரை இல்லை, சரியான கூரை இல்லை, கொஞ்சம் இடத்துல மட்டும் அவங்க ஒன்றதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்குது. அவங்க போய் ஒண்டிக்கிட்டாங்க. அந்த வழியாக போனவர் இடி மழை புயல் வெள்ளம் தாங்க முடியாமல், அம்மா நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன்னுங்கும்போது அந்த பெரியவன்னு சொல்லிட்டாங்க, சரி வர சொல்லுன்னு. இப்போ 3 பேரும் அந்த இடத்துக்கிட்ட ஒடுங்கி அந்த மழைக்காக உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த பக்கமாக போன கழுதை என்ன ஒன்றுச்சு, மழை தாங்க முடியாமல் அந்த குட்டிச்சவர்கிட்டே வந்து நின்றுச்சு. அப்போ இந்த குட்டிச்சவர்கிட்ட நிற்கக்கூடிய கழுதையும் நனையக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்காரர் அதுவும் உள்ளே கூப்பிட்டு உள்ளே வர வச்சுனாங்க. இந்த புதுசாக வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஆள் சொன்னால் நம்ம உட்கார்றதுக்கே இடம் இல்லையே, இதில் போயிட்டு இந்த கழுதையை வேற கொண்டாந்து வைக்கணுமா அப்படிங்கும்போது கழுதை என்ன சொல்லிச்சான், ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நீங்கள் என் முதுகலை ஏறி உட்காந்துக்கங்க, சுமை தாங்குவது எனக்கொன்றும் புதிதல்ல, நீங்கள் என் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாம் மூவரும் நிற்பதற்கும் உட்கார்ந்து கொள்வதற்கும் இந்த இடம் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அதை போல வீட்டுக்காரன் அந்த கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான். மூவரும் இருந்தார்கள். மழை நின்ற பிறகு எல்லோரும் போகும்போது அந்த புதுசாக வந்த மாதிரி அந்த வீட்டுக்காரன் அவன் சொன்னான், கழுதையின் கால்கள் உதைப்பதற்குத்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனால் கழுதையின் கால்கள் மனிதன் வாழ்வை சுமந்து கொண்டிருக்கிறது என்கிற தத்துவத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான்னா அதுதானே வாழ்க்கை. இறுதியாக ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன். நான் சினிமா துறையில் இருக்கிற இந்த தகவலை கட்டாயம் சொல்லணும்னு இந்த அரங்கத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். நிச்சயமா. அதாவது நடிகர் மம்முட்டி இருக்கார் பாருங்க, அவர் கொச்சினில் ஷூட்டிங் போகிறதுக்காண்டி திருச்சூர்லேருந்து போய்கிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுங்க, திருச்சூர்லேருந்து கொச்சின் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் இருட்டு நேரம் ஒருத்தன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து தள்ளி விடுறான். 3ஆம் பிறை என்கிற தமிழில் வந்திருக்கிற புத்தகத்தின் பெயர் அது. மம்முட்டியினுடைய சுயசரிதையில் எழுதப்பட்ட உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன். மம்முட்டி காரில் அந்த பொண்ணு விழுந்து, கர்ப்பிணி பொண்ணு விழுந்தது. உடனே மம்முட்டி காரை நிறுத்திட்டு, ஓ என்னைய அறிவு இருக்கா, அது ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணை இப்படி அடிச்சு இல்லைன்னு, இல்லைங்க அவன் மாசமாக இருக்கிறா அப்படின்னு, அதனால அடிப்பியா அப்படின்னு. இல்லை இல்லை, அது என் மக தான், என்னுடைய மகள் தான். எல்லா கார்களையும் நிறுத்தி 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 கை நீட்டி கேட்டோம், ஒருவருமே நிறுத்தவில்லை. வேற வழியே இல்லை. அடித்து துன்பப்படுத்தினா யாராவது கேட்பாங்க, அப்படியாவது என் பிள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாமான்னு நினச்சேன், அது நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னு. அப்போ மம்முட்டி கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தா என்னங்கய்யா, என் பொண்ணை காப்பாற்றுங்க, அவள் கர்ப்பிணி, இந்த கொஞ்சம் நேரத்தில் பிரசவமாக்க போகுதுன்னு. வண்டியை வேகமாக மண்புட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. ஷூட்டிங்கு டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயான்ட்டு மம்முட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவன் போயிட்டு 1/2 மணி நேரமாக வரலை. இவருக்கு ஷூட்டிங்கு டைம் ஆகுது, வரலை. 1/2 மணி நேரம் கழித்து வந்து கையெடுத்து கும்பிட்டான். ஐயா உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, நடந்த சம்பவம் ரொம்ப நன்றிங்கய்யா, எங்கள் பொண்ணு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்படியா? இவர் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஏன்னா சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. காருக்குள்ளே உட்காந்து வந்தவனே சூரியன், இப்போவாவது என்னை யாரும் என்று நீ தெரிந்து கொண்டாயா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு மம்முட்டி கேட்குறாரு. யாராக இருந்தான் என்ன, எனக்கு உதவி பண்ணினீங்க, என் மடியில் ஒரு 2 ரூபா காசு இருக்குது, அதை வச்சுக்கங்க, இந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறையா கொடுக்கலாம், இதை டீ சாப்பிட்டுட்டு போக என் ஆத்ம திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன போது அவர் தான் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் உங்களை நான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் பேரன்பாளன் பேரன்பாளன் என்று சொல்லி இன்னைக்கு மம்முட்டி வாசல்ல போட்டோ போட்டு அந்த 2 ரூபாயை ஒட்டி வச்சிருக்கிறாருன்னா அது புகைப்படம் அல்ல, ஒரு நேசத்திற்கு நேர்மையாக அவர் செய்யக்கூடிய வரைபடம். உலகம் என்பது கொடுப்பதில் இருக்கிறது, கொடுப்பதில் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உதவுங்கள். நண்பர்களே, இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பும் பெண் வேறு ஒருவனை காதலித்தால் உதவுங்கள். நாளை உன்னை விரும்பும் பெண் யாரோ ஒருவள் உன்னை தேடி வரலாம். உதவுங்கள். நீங்கள் படித்த அறிவு செல்வத்தை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கல்வி செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை, கொடுத்து உதவுங்கள்.
உங்களிடம் படித்த தலைமுறை நாளை உங்களை வந்து வணங்கலாம். உதவுங்கள், உதவுங்கள், தயவு செய்து உதவுங்கள். உங்கள் வாசலில் பசி என்று வந்து யாரேனும் வந்தால் அவனுக்கு கொடுங்கள். ஏனென்றால் அவன் உங்களைப் போன்ற தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவனாக கூட இருக்கலாம். உதவுங்கள். இந்த வாசல் நாளை கோயில் வாசல் என்று அவன் நம்பி உங்களை வணங்கலாம். உதவுங்கள், உதவுங்கள். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவபூர்வமான பேச்சை ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். பொதுவாக அந்த காக்கா, நம்ம காகத்தை சொல்லும்போது அது கூடி தின்னும்னு சொல்லுவாங்க. காக்காவுக்கு நம்ம ஏதாவது வச்சோம்னா அது தனியாக சாப்பிடாது, காக்கான்னு கத்தி எல்லா காக்காவையும் கூப்பிட்டு சாப்பிடும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பொதுவாக நம்ம கெட்ட விஷயத்துக்கு காக்காவை சொல்லுவோம், காக்கா பிடிக்கிறான் பாரு, காக்கா பிடிக்கிறான் பாருங்க. நல்ல விஷயத்த காக்கா கிட்டேருந்து நல்ல விஷயத்தை கற்றுக்காமல் அது என்ன காக்கா பிடிக்கிறது, ஒன்றும் இல்லை, கை கால் பிடிக்கிறது. அதுதான் காக்கா பிடிக்கிறதுன்னு ஒரு காலத்தில் அப்படியே மறிவிடுச்சு. உதவி செய்கிறது என்ன கெட்டதா, நல்லது தானேன்னு அற்புதமாக பேசி முடிச்சிருக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். கவிஞர் அதனால தானே பதிவு பண்ணாங்க, பசி என்று வருகிற போது புசி என்று சொல்லுகிற அன்னதானம், யுத்தத்தில் போகிற ரத்தத்தை விட அடுத்தவர் உடம்பில் பாய்கிற இரத்த தானம், மண்ணில் புதைகிற கண்ணை விட மற்றவர்கள் முகத்தில் புதைகிற கண்தானம், இதெல்லாம் சிறந்ததுன்னு இன்னைக்கு வலியுறுத்துறாங்கல்ல. ஏன் சொல்கிறோம், அதுதான் இன்பம் அப்படின்னு அழகாக முடிச்சிருக்கிறார். அதுக்கு உடனடியாக பதில் சொல்வதற்காக உங்கள் கைத்தட்டலோடு கந்தர்வக்கோட்டை முருகேசன் அவர்கள் நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் அதில் குறிப்பாக ஒருத்தர் இப்போ உடனடியாக, ஏன்னா இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு இங்கே மேடையில் வந்து இருக்கக்கூடிய விருதாளர்கள் வந்தாங்க, விளம்பரதாரர்கள் வந்தாங்க, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை கொடுக்குற இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர், ஒருங்கிணைப்பாளர். உண்மையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்துறங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணுறதை விட சிரமங்க. இத்தனை மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் விருது அளித்து இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நன்றி. நீங்கள் தொடங்கலாம். புதியகம் தொலைக்காட்சி நேயர் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து தொடங்குகிறேன். தரமான வண்ண ஆடைகள் இருப்பது மட்டும் ஈரோடு இல்ல, நல்ல எண்ணங்கள் இருப்பதும் ஈரோடு தான். மஞ்சள் மாநகர் மட்டுமல்ல, நல்ல பாசத்துக்கு பேர் போன மக்கள் வாழ்கின்ற ஒரு பெரிய ஊர் அப்படின்னு சொன்னா அது ஈரோடு மக்கள் சார். இங்கே வந்துட்டு பிறருக்கு உதவி செய்வது பேரின்பம் தான் அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்கிறேனே. எங்கள் வீட்டிலங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுறா, நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா எனக்கு லோனு கொடுத்துருவான்னு சொன்னா சார். எனக்கு தெரியல, உங்கள் நண்பர், என் நண்பன். நான் போய் என்ன பண்ணேன், சரி பக்கத்து வீட்டில் கேட்குறானே, அதுவும் நம்ம நண்பர் அப்படின்னு போய் சரி என்ன ஒரு கையெழுத்து தானே கையெழுத்தை போட்டு வந்துட்டேன் சார். 8 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது, என் நண்பன் ஊரை விட்டு போய் 3 மாதம் ஆச்சு, அட்ரஸும் தெரில, ஃபோனும் எடுக்கலை. நான் போட்ட கையெழுத்து எதுக்கு தெரியுமா சார், சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன் சார், அவன் வாங்கின 5 லட்சம் லோனுக்கு. இது எனக்கு இன்பமா துன்பமா சார்? அவன் வாங்கின 5 லட்சத்துக்கு இன்னமும் மாதம் மாதம் நான் 5000 ரூபா லோனு கட்டுறேன் சார். இது நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அனுபவம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் சார். இன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் சார். ஒரு 250 கிலோமீட்டர் பஸ்ஸில் வரணும் சார். நான் ஏறி உட்காந்து 30 கிலோமீட்டர் பஸ் தாண்டி வந்து ஒரு ஷாப்பிங்கில் நிறுத்துனுச்சு. ஒரு அம்மா ஏறி நிச்சு, ரொம்ப வயசான அம்மாவாக இருந்துச்சு. ஆகா வயசான அம்மாவாக இருக்கேன்னு எட்டி பார்த்தா எல்லா சீட்லேயும் ஆள் உட்காந்துருச்சு சார். நான் அந்த அம்மா பார்த்து பாவமாக இருந்துச்சு பார்க்க. நான் அந்த அம்மா கூப்பிட்டு, ஏம்மா இங்கே வாங்க, இங்கே உட்காந்துக்கங்கம்மா. நான் எந்திரிச்சு நின்றுட்டு வந்தேன் சார். நான் எத்தனை கிலோமீட்டர் சார் பயணம் பண்ணணும்? 250 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். ஐயோ பாவமே, வயசான அம்மாவாக இருக்குன்னு அந்த அம்மா நான் எந்திரிச்சிட்டு அந்த அம்மா உட்கார வச்சேன் சார். அந்த அம்மா ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டிச்சு சார். அந்த அம்மா பக்கத்துலேருந்து உட்காந்து இருந்தவங்க எந்திரிச்சு கீழே இறங்கிட்டாங்க. நான் அம்மா அந்த அம்மா என்ன சார் பண்ணணும்? என்ன சார் பண்ணணும்? என்னை தானே கூப்பிட்டு உட்கார வைக்கணும், நான் தானே உதவிப்பட்டேன். ஆனால் என்னை கூப்பிடல சார். எனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு, எம்மா எம்மா இங்கே வா, நீ என் பக்கத்தில் பத்திரமா உட்காந்துக்குங்க சார். பிறருக்கு உதவி செய்கிறது இன்பம் அப்படிங்கிறது 200 கிலோமீட்டர் தாண்டி நின்றுக்கிட்டே வந்து கால் கடுக்க வீங்கி கிடக்கு. எனக்கு எப்படி சார் பேரின்பமாக இருக்கும்? அது பெரும் துயரம் சார். உண்மையிலே பஸ்ஸில் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஊனமுற்ற பல பேர், அந்த மாற்றுத்திறனாளி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இடம் கொடுக்க மாட்டான் தெரியுங்களா, உட்காந்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பான். பார்த்தா தானே ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு. அதை தான் ஒரு கவிஞன் அழகாக சுருக்கமாக சொன்னாங்க, கால் இல்லாதவன் நின்று கொண்டு இருக்க இதயம் இல்லாதவன் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு. அவ்வளோதான், கால் இல்லாதவன் நின்று கொண்டு இருக்க இதயம் இல்லாதவன் உட்கார்ந்திருந்தான்னு. நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், கொடுத்தா உதவி செஞ்சால் நமக்கு பலன் வேறு மாதிரில இருக்குது சார். ஒரு காலத்தில்
உதவி செய்யுங்கிறது அன்பை சார்ந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு விளம்பர மோகத்தில் அன்பு பரிசளிக்கிறான் சார். 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ போட்டு வீடியோ எடுக்கிறான் சார். அந்த யூடியூபர் சம்பாதிக்கிற பணம் 30,000 சார். அவன் வந்து நல்ல உண்ணத்தோடு இன்னைக்கு யாராருக்கு உதவி செய்கிறாங்களா? அது மட்டும் இல்லை சார், நீங்கள் ஒரு சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அவன் உண்மையிலுமே அன்பு செய்கிறாருந்தா அந்த வீடியோ போடுங்கிற அவசியம் இல்லைங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா சார்? 170 ரூபாய்க்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி கொடுக்குறான் சார். இப்போ டியூப் லைட் உபயம் கூணா பானா குப்புசாமின்னு எழுதுறாங்கிறான். 170 ரூபா பல்புக்கு 100 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி கொடுக்குறானே, இது சுயநலம் பிடிச்ச உலகம் சார். இங்கே உதவிங்கிறது சாதாரணம் அல்ல. ஏதோ ஒரு அவனுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற சுயநலத்தில் கொடுக்குறவங்க சார் அதிகமாக இருக்கிறாங்க. எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு மட்டும் பிறருக்கு உதவி செய்கிறது பெருந்துயரன்னு சொல்லு சார். காப்பிய காலங்களே சொல்லியிருக்கிறான். மகாபாரதத்தில் எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுப்பான் கர்ணன். என்ன கேட்டாலும் கொடுக்கறது கர்ணன். கர்ணன் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டா, கர்ணனை வில்ல எரிஞ்சிட்டு இருக்கான். மார்பில் வந்து விழுந்துருச்சு, நிறைய அன்புகள் விழுந்துருச்சு. உடனே பார்க்குறான், அர்ஜுனன் பக்கத்தில் கேட்குறான், கிருஷ்ணா நான் இவ்வளோ அன்புகள் விட்டேன், கர்ணன் ஏன் இறக்கலன்னு கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறான், அவன் செஞ்ச தர்மம் அவனை காத்துருச்சுன்னு சொன்னான் சார். உண்மையிலேயே அவன் செஞ்ச தர்மம் காத்தா எப்போ சார் காத்திருக்கணும்? முதல்ல அம்பு வந்து நெஞ்சில் குத்துருச்சா இல்லையா? அப்போவே இந்த தர்ம தேவதை வந்து தட்டி விட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ தட்டலை. அவன் சாவரப்ப வருதான் அது தர்மமா, இது பேரின்பமா அவங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சமீபத்தில் பாண்டிச்சேரிக்கு போனேன் சார். ஒவ்வொரு வீதிக்கும் போகும்போதும் ஆயி மண்டபம்னு ஒன்று இருந்தது சார். ஆயி அப்படிங்கிற ஒருத்தருடைய திருவுருவ படம் பதிஞ்சிருச்சு. எனக்கு ஒரே சந்தேகம் வச்சு, ஏன்னா எங்கே பார்த்தாலும் இருக்கே அப்படின்னு பஸ் கண்டக்டரை கேட்டேன். சார் இது என்ன, இது எங்கே பார்த்தாலும் இருக்கே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த கண்டக்டர் சொன்னார், ஆயி உங்கிற ஒருத்தவங்க இந்த பழைய காலத்தில் வாழும்போது தன் சொத்தையெல்லாம் விற்று இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அதன் நினைவாக தான் இந்த ஆயி மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஆயி மண்டபம் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னுடைய சொத்து சம்பாதிச்ச எல்லா பொருட்களும் வித்துருச்சு. எல்லா பொருளையும் வித்து எல்லோருக்கும் நல்லது செஞ்சிச்சு. ஆனால் கடைசி அதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட தனக்கு யாராச்சும் உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இறந்து போன கதை தெரிஞ்சுக்கிட்டப்ப தான் சரி அது தெரிஞ்சது. நமக்கு பிறருக்கு உதவி செய்வது பேரின்பமா பெருந்துயரமான்னு நிறைவா நான் இப்படி சொல்கிறேன் சார். எவ்வளோ உண்மைகள் இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை சொல்கிறேன் சார். எங்கள் ஊரில் 2 பேர் ரொம்ப நெருக்கமாக காதலிச்சாங்க சார். உண்மையாக காதலிச்சாங்க. 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை. காதல் ரொம்ப தீவிரமான காதல். 2 பேரும் மருந்து குடிச்சு செத்து போயிடலான்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கடவுள் என்னை அனுப்புனானான்னு தெரில, நான் போய் பார்க்குறேன் 2 பேரும் சாவறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், சாவறது வாழ்க்கை இல்லை, வாழ்கிறது தான் வாழ்க்கை, வாழ்ந்து காட்டுங்கன்னு சொன்னேன். உடனே அவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு திருமணம் பண்ணி வச்சேன் சார். திருமணம் பண்ணி போயிடுச்சு. என் சொந்த காசில் என்னுடைய கையில் முதல்ல வாங்கின 1 கிராம் தங்கத்தை விற்று அவங்களுக்கு வெளியூரில் போய் இடம் பார்த்து அவங்க எல்லா வகையும் செஞ்சாங்க. 10வது மாதம் 9வது மாதம் கொண்டாடக்கூடிய வளைகாப்பு விழாவை ஒரு அண்ணனை அப்பாவை முன்னாடி நின்று நான் நடத்தி வச்சேன் சார். அது நடத்தி வச்சதுக்கப்புறம் ஊர் என்ன தெரியுங்களா சொன்னிச்சு, காதல் திருமணம் பண்ணால இவன் வாழ்க்கை நாசமாக போயிடும்னு சொன்னாங்க. அந்த நேரம் தான் சார் எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷங்கள் ஆனிச்சு. 5 வருஷமும் எனக்கு குழந்தை இல்லை. என் ஊர் மக்கள்லாம் என்னை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாங்க, இவன் பண்ண பாவம், இவன் செஞ்ச வேலை, இவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். 5 வருஷம் இதே சொல்லி என்னை நோகடித்தார்கள் சார். நான் யாரு கல்யாணம் பண்ணி வச்சனோ அவங்க தான் உண்டு, தன் மனைவி, தன் பிள்ளை 3 பேர் தான் இருக்குன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு போறார் சார். சிங்கப்பூரில் போய் சம்பாதிக்கிறார், நிறையா சம்பாதிக்கிறார். வீடு வாங்கினார் சார், இடம் வாங்கினார், நிறைய சொத்து சொகம்லாம் வாங்கினார். நல்ல பணக்காரனா இருக்கிறார் சார். குடும்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு. இதில் என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? என்னை பார்த்து ஏளனம் பேசிய அந்த குடும்ப உறவுகள் இன்னைக்கு அவங்க கூட ஒன்றா இருக்கிறாங்க சார். ஆனால் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, இது எனக்கு பேரின்பமா பெருந்துயரமா சார்? வாழ்க்கைக்கு பிறருக்கு உதவி செய்வது என்னாலும் பெருந்துயரமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக இந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால வந்த பிரச்சனையை சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். தெரியாதனமாக நமக்கு வேண்டப்பட்ட ஆள் தானே கையெழுத்து போட்டுவிட்டு நம்ம நிறைய பிரச்சனையில் இருப்போம். அதுக்கு தான் ஒருத்தன் ஒரு 2 வரியில் சொன்னாங்க, நல்ல நண்பன் யார் தெரியுமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு கமெண்ட் போடுறான்ல, நம்ம ஸ்டேட்டஸுக்கு கமெண்ட் போடுறவன் நல்ல நண்பன் இல்லை. நம்ம ஸ்டேட்டஸு குறையும் போது நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு போடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் நல்ல நண்பனா. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர், அற்புதமான
நான் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை பயிற்றுனர். நல்ல உற்சாகமாக அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, ஐயா, அருமையான ஒரு தலைப்பு. பிறருக்கு உதவி செய்வது பேரின்பமா பெருந்துன்பமா? அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள் வந்தார். கிட்டத்தட்ட அழுகாத குறைங்க, அழுகாத குறையாக பேசிட்டு போயிருக்காரு. நான் என்னெல்லாம் பண்ணேன், எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அவருடைய கதறல் குமுறலை எல்லாம் சொல்லிட்டு போனார். முதல்ல நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். என்னென்னா, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படிம்பாங்க. 250 கிலோமீட்டர் பயணிக்கணும்னு தெரிஞ்ச என் சகோதரனுக்கு ஒரு அக்காவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. அந்த அக்கா நினச்சிட்டாங்க இன்னொரு அக்காவுக்கு அவர் இடம் கொடுப்பாரு, ஏன்னா நல்ல மனிதர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், 250 கிலோமீட்டர் நம்மளால் நின்றுட்டு போக முடியுமா? முடியாது, சாத்தியமே இல்லை. கால் வீங்கும், பிரச்சனை வரும். தெரிஞ்சும் நாம் அதை செய்கிறோம்னா இதற்கு பேர் உதவுவதா, இல்லை வழிய சென்று நான் ஒரு ஏமாளி அப்படிங்கிறத காட்டிக்கிறோமா? பக்கத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நாம் இறங்க போகிறோன்னா, அம்மா உட்காருங்கன்னு சொல்கிறதுல நியாயம் உண்டு. 250 கிலோமீட்டருக்கு எப்படியெல்லாம் ஆனால் உங்களுடைய உள்ளம் ஒரு பெரும் கருணை உள்ளம், அதற்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணுங்க. இன்னொன்று, ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படின்னாரு. சரி, ரைட்டு, நமக்கு தான் இப்போ விடிஞ்சோடனே மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களேன்னு எல்லா ராசிக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிவியில் உட்காந்து சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அப்போவாவது நமக்கு கொஞ்சம் என்ன வந்திருக்கணும், விவரம் வந்திருக்கணும். சரி, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சிந்திக்கணும்? ஒரு ஜாமீன் கொடுக்குறோம் 5 லட்ச ரூபாய்க்குன்னா, ஒருவேளை அப்படி ஏதாவதுனாலும் சமாளிக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசித்து கையெழுத்து போடணும். கேட்டாங்க நான் போட்டுருவேன் கையெழுத்து. எனக்கு உதவி செய்யறது மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைன்னா ஏதோ ஆட்டோகிராஃப் வாங்குறான்னு போட்டார். ஆட்டோகிராஃப் மாதிரி நினைச்சேன் இப்படி போட்டு வந்துட்டார். நம்ம கிட்டையும் கையெழுத்து கேட்கறாங்களே அப்படின்னு போட்டார் போல இருக்கு. இப்ப சிந்திக்காம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அதற்குண்டான பலன் கிடைச்சுதானே தீரும். அதை நம்ம எப்படி இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி உதவி செய்யறதுக்கு இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா எதுக்கு சோசியல் மீடியாவில் போடுறீங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு செய்கிறோங்கிறத சொல்றதன் விளைவா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் செய்கிறோன்னு சொல்லி களத்தில் இறங்கி உதவி செய்யக்கூடிய நிறைய மனிதர்களை பார்க்க முடியுது. ஒரு அவசர ரத்தம் வேணும், உடனே சோசியல் மீடியாவில் போட்டால் ஹெல்ப்புக்கு உடனே வராங்க. நாம் அதை பயன்படுத்தாமலாம் இருக்க முடியாது. ஒரு பாடல், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வல்லவன் வகுத்ததடா. கர்ணனை பற்றி சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தான், என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுத்துருவானே, அவனுக்கு பார்த்தீங்களா என்ன நிலைமை அப்படின்னு உதாரணம் சொன்னார். ஆனால் உண்மையில் கர்ணனுக்கு எது பெரும் துன்பமாக இருந்தது தெரியுங்களா? நன்றியுணர்வை காட்டுறதுக்காக அதர்மத்தின் பக்கத்தில் நின்னார். தெரியும் அவருக்கு இது தப்பு தான், நம்ம தப்பான இடத்துல தான் நிற்கிறோம். ஆனால் எனக்காக உதவி செஞ்சவன் அவனுக்காக நான் நிற்கணும், தப்புன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நின்றுட்டார். நின்னதற்கு பிறகு அந்த போரில் வீழ்ச்சி அடைஞ்சு உயிர் போக நிலையில் இருக்கிறாரு. அப்போ இந்திரன் வராரு மாறு வேடத்தில், உன்னுடைய கவச குண்டலத்தை தா கொடுத்துட்டாரு. அடுத்ததா இறுதியா நம்மளுடைய கிருஷ்ணர் வராரு, உருமாறி வராரு. அவர்கிட்ட இப்போ அவரும் கேட்குறார், எனக்கு ஏதாவது கொடுங்க. கர்ணனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது என்ன தெரியுமா? என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லையே, உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லைங்கிற அந்த நிலைதான் அவருக்கு துன்பமாக இருந்ததே தவிர கொடுப்பது துன்பமாக ஒருபோதும் இருந்ததில்லை. இறுதியா என்ன பண்ணாரு, உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். அதையும் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் இறக்கும் போது நிம்மதியாக இறந்து போனார். காரணம் என்ன தெரியுமா? இறுதி நேரத்தில் கூட உதவி கேட்டு வந்தவருக்கு என்னால் உதவ முடிந்ததுங்கிற மன நிம்மதியோட நிறைவோட அந்த மரணம் நிகழுது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, உதவி செஞ்சல நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஆனால் அந்த உதவி செஞ்சவருடைய மனநிலை என்னவாக இருந்ததுங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. செய்பவர்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் பெரும் மனநிறைவு எவ்வளவு என்று. குடும்பத்திலையும் சரி, அடிப்படையிலையும் சரி, அடிப்படையாக ஒரு மனுஷனாக பிறந்தா ஒருத்தருக்கு உதவி செஞ்சும் ஒருத்தர் உதவியை பெற்றும் தான் வாழ முடியும். நான் யாருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியோ இல்லை யார்ட்டையும் உதவி வாங்க மாட்டேன்னு சொல்லியோ ஒரு மனிதரால் இந்த பூமியில் வாழவே முடியாது. குடும்பத்தோட அமைப்பும் அப்படித்தானங்க. கணவன் மனைவிக்கு உதவி செய்வாங்க, மனைவி கணவனுக்கு உதவி செய்வாங்க, இருவருமாக சேர்ந்து குழந்தைகளுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன பேரில் சொல்லப்படும்னா, அன்பு, கடமை, பொறுப்பு அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்கிறோம். அதை உதவின்னு நம்ம சொல்கிறதில்ல. அப்போ அடிப்படையில் நம்ம நார்மலாக வாழ்கிறது
வாழ்க்கையே பிறரோட உதவி இல்லாமையோ பிறருக்கு உதவி செய்யாமையோ வாழ முடியாது. அப்போ எப்படி உதவி செய்கிறது பெரும் துன்பம் அப்படின்னு சொல்ல முடியும்? சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி. சரியான நேரத்தில்னா இன்னைக்கு அதாவது ஒரு திடீர்னு ஈரோட்டில் தான் ஒரு தம்பி வந்து கிரிக்கெட் விளையாட போய் பின் மண்டையில் அடிபட்டுருச்சு. இன்று இரவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், பெரிய தொகை தேவைப்படுது. சோஷியல் மீடியாலையும் நிறையக்கூடிய லைன்ஸ் ஜேசிஐ அங்கே இங்கே நிறைய இடத்துல கலெக்ட் பண்ணி அன்று இரவே அந்த ஆப்ரேஷன் நடத்தப்படுது. அவர் உயிர் பிழைக்கிறாரு. அது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உதவி ஒரு உயிரை காப்பாற்றும்னா உதவி எப்படி பெருந்துன்பம் ஆகும்? இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நிறைவாக சொல்லிடுறேன். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னு நிறைய பண்டிகைகள், நம்ம இந்தியர்கள்னாவே பண்டிகைகள் தான் இல்லையா, மற்ற நாடுகளை விட. ஆனால் அந்த பண்டிகை நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வாங்குறத விட இன்னொருத்தருக்கு கொடுத்து சந்தோஷப்படுற ஆளுங்க தான். அதுவும் நம்ம வீதியில் யாராவது ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குற பட்டாசு, நம்ம வாங்குற துணிமணி அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணும்போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்து சேருது இல்லையா. நான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன், யாரையும் கர்ணனாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் கருணையோடு இருந்து பாருங்கள், அதில் கிடைக்கும் பேரின்பம் வேறு எங்கேயும் இல்லை என்று கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல விஷயங்களை ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு கைத்தட்டலை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஒருத்தர் உதவி செய்கிறவருங்க கல்வினா போய் கொடுப்பார், எதுனாலும் கொடுப்பார். எப்போவுமே அவர் வீட்டு வாசலில் ஒரு கூட்டம் இருக்கும். கடவுள் மேலேருந்து பார்த்தாராம், என்னடா அது இந்த ஆள் வீட்டு வாசலில் எப்போவுமே கூட்டம் இருக்குதுங்க பாருங்கள். யார் கேட்டாலும் எது கொடுப்பாருங்க, கல்விக்காக போனால் கொடுப்பார், பசின்னு போனால் கொடுப்பார், நோயின்னா கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒன்றா கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நேராக மனித ரூபத்தில் மேலேருந்து வந்திருக்கார். மேலேருந்து வந்து அவரும் வரிசையில் நின்று பார்த்துருக்கார். உண்மை, அந்த ஆள் யார் கேட்டாலும் உதவி செய்கிறான். அப்படி ஒரு மனுஷன். தங்கிட்ட இருக்கிற நிறைய சொத்து இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, உதவின்னு கேட்டால் கொடுப்பேன். அப்போ தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் வரிசையில் போய் அவரை பார்த்து கை கொடுத்துருக்கார். கை கொடுத்து உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு இருக்கார். அவர் தனியாக போனோன்னா கடவுள் சொல்லியிருக்கார், நான் தான் கடவுள், நம்புங்க, நான் தான் கடவுள். நீங்கள் இப்படியெல்லாம் உதவி செய்கிறீங்கன்னு ஆச்சரியப்பட்டு மேலேருந்து உங்களை பார்க்குறதுக்காக வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தேன். யார்? கடவுள் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு நான் 2 வரம் தர்றேன், இனிமேல் யாராவது உதவின்னு கேட்டால் நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், காசெல்லாம் கொடுக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி அவங்க தலையில் கை வைங்க, அவங்க பசி, அவங்களுடைய நோய் தீந்துரும். அவங்களுடைய வயிற்றில் கை வைங்க, அவங்க பசி போயிடும். 2 வரம் தர்றேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். எது? வர்றவங்க வயிற்றில் கை வச்சா பசி போயிடும், தலையில் கை வச்சா நோய் போயிடும். 2 வரம் தரேன்னு கடவுள் சொன்னாராம். அப்போ தான் அந்த ஆள் சொன்னாராம், அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, ஏதோ இருக்கிறத கொடுக்குறேன், அதெல்லாம் வரம்லாம் வேண்டான்ருக்கார். இல்லை இந்த 2 வரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லது தானே பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்போ எனக்கு 3ஆவதாக ஒரு வரம் கொடுங்கன்றிருக்கார். 2 வரமே வேண்டான்னா இப்போ என்ன 3ஆவதாக ஒரு வரம் கேட்குற, என்ன வரம்னாராம் கடவுள். இதெல்லாம் நான் தான் செய்கிறேன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம், அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னாராங்க. எப்படிப்பட்ட மனிதநேயம்! நான் செய்கிற உதவி நான் தான் செஞ்சேன்னு வெளியில் தெரியக்கூடாது. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் தயவுசெய்து இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கங்க. நல்ல விஷயங்கள் செய்கிற இங்கே இந்த ஊரில் எத்தனை பேர் அவங்க உதாரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள். அப்படி கொடுத்து கொடுத்து இன்பம் கண்ட மனிதர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள். அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக நாஞ்சில் விஜயன் நல்ல ஒரு கைத்தட்டலோட. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, ஐயா தனிக்கொடி ஐயா அழகா ஒரு பாட்டு பண்ணாது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாதுயா. கெடுத்ததெல்லாம் கெடுத்தான், என்னிடம் வாங்கி விட்டு கெடுத்தான், என்னை மட்டுமா கெடுத்தான், இங்க இருக்க எல்லாரையும் கெடுத்தான். உதவி பண்ணி 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 உபத்திரமாகி வாழ்க்கையில நீ உதவியே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கோம். ஒரு பையன் வந்து, அண்ணன் அண்ணன் நீங்க தானே நாஞ்சில் விஜயன்னா. ஆமா தம்பி, நான் தான் நாஞ்சில் விஜயன். அண்ணன் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன்னா. சரிடா, எந்த டிவிலடா பார்த்துருக்கேன்னு? டிஸ்கவரி சேனலை பார்த்துருக்கேன்னு போய்கிட்டு. அவன் கூட பரவாயில்ல சார், இன்னொருத்த வந்தான், அண்ணன் நான் பார்த்துருக்கேன்னா. நீயாவது கரெக்டா சொல்லுடா. அண்ணன் நீங்க தானே, சொல்லுடா. அண்ணன் நீங்க தானே, சொல்லுடா. நீங்க தானே சொல்வதெல்லாம் உண்மையில 2 பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்ததுன்னு போய்கிட்டே இருக்கான். எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. நல்லதை பேசுறதே இல்லை. இல்ல, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும். இந்த காலத்துல வந்து ஐயா சொன்னாங்க, கழுதை, அது ஒரு கதையோட சொன்னாங்க, கழுதை வந்து கால் உதைப்பதற்கு மட்டும்தான் எனக்கு தெரிந்தது, சுமக்க இருப்பது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. கழுதை அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒருத்தனை திட்டணும்னா கழுதைன்னு திட்டுறோம்.
அப்போ உதவுனா கழுதன்னு திட்டக்கூடிய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த அக்கா லோகேஸ்வரி அக்கா, உண்மையிலே ரொம்ப நல்ல அக்கா. ரொம்ப ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தான் தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. என்ன சொல்றாங்கன்னா, யார்ட்டையாவது உதவணும், அதாவது இவர் சாட்சி கையெழுத்து போட்டாதான், நீங்க ஏன் ரிசர்ச் பண்ணல, நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணல, உங்க கடமை தானே முக்கியம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா ஐயரை கூட்டு நல்ல நேரம் பார்க்கணுமா, அவங்கள ரிசர்ச் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ நடுவர் அவர்களை நீங்களே ஒரு 5000 கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? சரி, நடுவர் பாவம், ஏதோ தேவை இருக்கு போல, ஏதோ தேவை இருக்குன்னு கொடுக்கணும், அதுதானே உதவி. அதை விட்டுட்டு இங்க வாங்க நடுவர் உங்க போனை கொடுங்க, உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ண முடியுமா? இல்ல உங்க வீட்டம்மாக்கு போன் பண்ணி உண்மையிலே ஐயா கஷ்டத்துக்கு தான் கேட்கிறாரா இல்ல உங்க வீட்டுக்கு தான் கேட்கிறாரா அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியுமா? ஐயா பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? ஒருத்தங்க ஹெல்ப்னு கேட்டா இமிடியேட்டா ஹெல்ப் பண்ணிடுவோம். அக்கா என்னன்னா, நீங்க உதவுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணுங்க. அப்படி இல்ல, பிரச்சனை அப்படி இல்ல, அந்த உதவுனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அதை தான் இங்க புலம்பு வந்துருக்கும். அதுவும் கர்ணனை பத்தி சொன்னாங்க. கர்ணன் இறக்கும் போது கூட நிம்மதியாமா, வாழும் போது நிம்மதியா இருந்தாலும் அதான் பிரச்சனை. சாகும்போது எப்படிங்க நிம்மதியா சாக முடியும்? ஆகுனா சாகும்போது நிம்மதியா இருந்தா நிம்மதியான இப்படி படுக்கும் போதா கர்ணன் இறந்தார்? இல்ல, மார்புல அம்பு குத்தி ரத்தம் கொட்ட கொட்டளவா இறந்தார். அதுவா அவருக்கு நிம்மதி? வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால் அது நிம்மதி. அவர் செஞ்ச தர்மம் கூட அவரை பாதுகாக்கவில்லை என்று என் அணி எவ்வளவு அழகா சொன்னாரு. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நடுவர்களே, இந்த இரும்பு இருக்குல்ல, இரும்பை வச்சு தங்கத்தை அடிச்சு பாருங்களேன், சவுண்டு கேட்காது. ஆனா அதே இரும்பு எடுத்து இரும்பு அடிச்சு பாருங்களேன், சவுண்டு கேட்கும். அப்ப அந்த இரும்பு கேட்டுச்சான், தங்க கேட்டுச்சான், ஏப்பா அதே இரும்பை வச்சுதான் ஏன் மேல அடிக்கிறாங்க, ஆனா நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன். ஆனா இரும்பு ஓ மேல அடிக்கும் போது நீ டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கொடுக்குற. அப்ப அந்த இரும்பு சொல்லிச்சான், இங்க பாரு, ஓ மேல இரும்பை வச்சு அடிக்கிறது அது ஓ ஆள் கிடையாது, நீ தங்கம், அது இரும்பு, அதனால நீ தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்க. ஆனா என் மேல அடிக்கிறது என் இனத்தை சார்ந்த இரும்பு, என் இனத்தை சார்ந்தவன் என் மேலே அடிக்கும் போதுதான் என்னால் வலி தாங்க முடியாம டங்கு டங்குன்னு சத்தம் கொடுக்குதுன்னு. அது போல உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க போல, ஆனா எங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் என் இனம் எதிரினம் எல்லா இடத்துலையும் அடி வாங்கி தாமா நாங்க இங்க உட்கார்ந்து டங்கு டங்கு டங்குன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஐயா நடுவர்களே, என் அணியில சொன்னாங்க, சாட்சி திருமணம் பண்ணி ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு எவ்வளவு பிரச்சனை. ஐயா நடுவர்களே, அவராவது எதுக்கே சாட்சி கையெழுத்து போட்டீங்க? லோன் வாங்குறதுக்கு. நல்ல மனுஷன். நான் ஒரு திருமணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன், தப்புங்களா ஐயா? திருமணம்னா சாதா திருமணமா இல்ல திருட்டு கல்யாணமா? இரு மனம் இணையக்கூடிய திருமணம், நல்ல கல்யாணம், நல்ல இருமணம், இது மனம் திருமணம் இணையக்கூடிய இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன். சரி கேட்டாங்கன்னு போனேன். சார் சாட்சி கையெழுத்து போட்டு காலையில போட்டு ஈவினிங் பார்த்தா ஒரு கும்பலே வீடு தேடி வருது. ஏன் தப்பு தப்பு தப்புன்னு ஓடி வராங்க. எப்படி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? எங்க அந்த ஐயாவுக்கு 18 வயசு தாண்டியாச்சு, இந்த அம்மாவுக்கு 18. 2 பேரும் மேஜர் விசாரிச்சுட்டேன், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அதனால கல்யாணம் பண்ணி வச்சேன். உடனே ஒருத்தர் எல்லாத்தையும் கேட்டியா, என்கிட்ட கேட்டியா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு யாரியா, நீ யாரியா? நான் தான் அந்த அம்மாவோட புருஷங்கிறாரு. நான் சொன்னது கன்ஃபார்ம் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இங்கெல்லாம் இப்பெல்லாம் பயமா இருக்கு. அது ஒரு நகைச்சுவைக்காக இல்லை, நம்ம ஒரு ஏன்னா நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யறோம், ஆனா அதற்கு பின்னாடி பல பிரச்சனைகள் எப்படியாவது ஒரு உருவத்தில் வந்துகிட்டே தான் இருக்கு. நடுவில் இன்னைக்கு சோசியல் மீடியா பாருங்களேன், ஒன்றில் இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப், ஒரு நாளைக்கு அவ்வளவு மெசேஜ் வரும், எனக்கு கேன்சர், எனக்கு அது அது இதுன்னு அவ்வளவு வருது. ஆனா இது நாம் உதவி செய்ய முடியுமா? ஏன்னா இதுல 10% உண்மைனா 90% ஃபேக்கா தான் இருக்காங்க. அப்ப எப்படிங்க நாங்க உதவி பண்ண முடியும்? அப்படியே உதவி பண்ணலாம் கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், இந்த மெசேஜை 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு, இல்லைன்னா ரத்தம் கக்கி தான் சாவன்னு பயம் கொடுத்துலாம். நடுவில் கடைசியா ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒரு ஆத்துல தவளையும் தேளும் போகுது. அப்ப அந்த தவளையும் தேளும் ஆத்துக்கு அந்த பக்கம் கடக்கணும். அப்ப அந்த தவளைக்கு நீச்சல் தெரியும், தேளுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப தவளை போகுது. அப்ப தேள் சொல்லிச்சான், தவளையே நீ அந்த பக்கம் தானே போத, உனக்கு நீச்சல் தெரியல, என்னையும் கூட்டிட்டு போன்னு கேட்டுச்சான். அப்ப தவளை சொல்லிச்சான், நான் உன்னை கூட்டிட்டு போவேன், ஆனா நீ என்ன கொட்டிடுவேன்னு சொல்லிச்சான். அப்ப தேள் சொல்லிச்சான், அது எப்படி கொட்டுவேன்? நீ எனக்கு உதவி செய்யற, எனக்கு ஹெல்ப் பண்ற, ஆத்த கடப்பதற்காக உதவி செய்யற, நான் உன்னை கொட்ட மாட்டேன்னு தேள் சொல்லிச்சான். சரி, தவளையும் தேள் சொல்றதை கேட்டு அந்த தேளை முதுகுல ஏத்திக்கிட்டு ஆத்த கடக்குது. திடீர்னு வெள்ளம் அப்படி மேலையும் கிளையும் போகுது, அப்படி தேளுக்கு பயம். அப்ப தவளை சொல்லிச்சான், என்ன கட்டியா பிடிச்சிக்கன்னு சொல்லிச்சான். தேளும் தவளையை கட்டியா பிடிச்சிச்சு, ஆத்த கடக்க போகுது. இப்படி செகண்ட்ல ஆத்த கடக்கும் போது தேள் டமால்னு தவளை முதுகுல கொட்டிடுச்சான். தவளைக்கு ஆச்சரியம், எப்பா நீ கொட்ட மாட்டேன்னு சொல்லி தானே என் தோல்ல ஏறின, இப்ப ஏன் கொட்டுனன்னு கேட்டுச்சான். அப்ப தேள் சொல்லிச்சான், நான் கொட்டக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் கொட்டக்கூடாதுதான் நினைச்சேன், ஆனா கொட்டுவது என்னுடைய இயல்பு,
அதனால் நான் கொட்டி விட்டேன்னு சொல்லிச்சான். அதுபோல நம்ம என்னதான் பார்த்து பார்த்து இந்த உலகத்துல உதவி பண்ணாலும் சில பேர் தங்களுடைய சுய புத்திகளை காட்டி நம்மளை நடு தெருவில் நிக்க வைக்கிறாங்களே, இதனால் தான் பெருந்துன்பம். அவ்வளவு ஏன் ஜீசஸ் உலகத்தில் எப்பேற்பட்ட கடவுள், நல்ல மனிதர், அவர் செய்யாத உதவியாங்க எத்தனை பேருக்கு, ஒரு விபச்சார பெண்கள்ல இருந்து பார்வை தெரியாத அத்தனை பேருக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. கடைசி அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது, சிலுவையில அறைந்து முள் படுக்கையில் படுக்க வைத்து முள் கிரீடத்தை தலையில ஏத்துனாங்களே, கேட்டா எதிரணியில வந்து சொல்லுவாங்க. அதனால தான் நாங்க இன்னைக்கு ஜீசஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்க வாழும்போது கொண்டாடாம விட்டுட்டீங்களேங்க, மறைந்த பிறகு நீங்க கொண்டாடி என்னத்துக்கு? உதவி பண்ணும்போது உயிரோடு இருக்கும் பொழுது நீங்க ஒருபோதும் சமைக்க மாட்டீங்க. என் டீம்லயே பாலான்னு ஒரு தம்பி இன்னைக்கு எவ்வளவோ உதவி பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நல்ல விஷயம். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு இதே ஊடகத்திலும் சமூக வலைதளங்களிலும் பாலாவை பற்றி ஒரு கூட்டம் விமர்சித்தது. அவன் ஸ்கேம் பண்றான், ஊழல் பண்றான், எங்கேயோ யாருக்கிட்டயோ காசு வாங்கி பண்றான் விமர்சித்ததே. அப்ப அந்த தம்பியின் உள்ளம் எவ்வளவு பெரும் துன்பத்தை அடைந்திருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் உதவி பண்ணுவதால் பெரும் துன்பம் தான். நான் என்ன சொல்றேன், உதவி பண்ண வேணாம்னு சொல்லல, உதவி பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்காதீங்க, சமைக்க கத்து கொடுங்க. நீங்க உதவி பண்ணி தயவு செய்து யாரையும் சோம்பேறி ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அனுபவபூர்வமாக பேசியிருக்கார். நான் ஏதாவது குறுக்க பேசி இவருடைய வேகத்தை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுனால உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு கோவை தனபால் அவர்கள் வருகிறார். நல்ல ஒரு உற்சாகமானது. என் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இயலாதவர்களுக்கு இயன்றதை கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது தாரக மந்திரம். உண்மை. சரி, சின்ன விஷயம் இந்த தலைப்பு. உதவி என்பது நம்மளால முடியாத காரியத்தை செய்யறது இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐயா ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாக்கெட்டில் 500-1000 ரூபாய் இருக்கும். 10 ரூபா கொடுக்கறதுனால நம்ம ஏழையாயிர மாட்டோம். கொடுங்க, அதில் தவறு இல்லை. 10 ரூபா கொடுக்க முடியலையா, ஒரு மாற்றுத்திறனாளி பாதையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 நிமிடம் செலவழித்து அவனை அந்த பாதையை கடக்க வையுங்கள், மனதிற்கு இதமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாரத்தை தூக்கி விடுவதற்கு சிரமமாக இருந்தால் நீங்க ஒரு கைபிடிச்சு ஒரு பாரத்தை தூக்குங்க. அட துக்கத்தில் பங்கு கொள்ளுங்க. அட துவளும் போது போய் நெஞ்ச தட்டி கொடுத்து வருடி கொடுத்து பயப்படாத, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இதுவெல்லாம் உதவி. இதை செய்தால் என்ன துன்பம் வந்துவிடும் என்று அடுத்து வரக்கூடிய ஸ்னேகா சொல்ல வேண்டும். எனக்கு நாஞ்சில் விஜய தமாஷா பேசுவார். நான் கூட புத்திசாலின்னு தான் நினைச்சேன். இத்தனை முட்டாள் பையலா இருப்பான்னு எனக்கு தெரியல. என்ன இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கு. ஏன்னா அவர் சொன்னாரு, ஹெல்ப் பண்ணணும்னா இமிடியேட்டா பண்ணணும். அதை என்ன யோசிச்சு ஜாதகம் பார்த்தா பண்ணுவாங்கன்னு கேட்டார். இல்ல சார், உதவி செய்யணும்னு முடிவு பண்ணா எதைய உடனடியா செய்யணும், எதைய ஆராய்ந்து செய்யணுங்கிற அறிவு இல்லைன்னா உனக்கு வந்த நிலைமை எல்லாத்துக்கும் வரும். திடீர்னு விழுந்துட்டானா நம்ம அது யோசிக்க வேண்டியதில்லை, ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, ஓடி போய் உதவி செய்யணும். பத்திரத்துக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும்னா 1 வாரம் ஆராய்ந்து அவன் கொடுப்பானா, திருப்பி கட்டுவானா, திருப்பி கட்டுறவனுக்கு என்ன சோர்ஸுக்குங்கிறத பார்த்துட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். அந்த அறிவு இல்லாம நான் போட்டுட்டேன் சிக்கிட்டேன்னு 3 பேர் முக்கிட்டு கிடந்தீங்கன்னா யோசனை பண்ணி பாருங்க சார். சார், தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வது பெரிதல்ல, தெரியாதவர்களுக்கும் உதவி செய்கின்ற பொழுதுதான் பூரண மன மகிழ்ச்சி கிடைக்கும். அழகாக சொன்னார், தெரிந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான் நீ இறைவனாகிறாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது சாத்தியமா? ஆராயணும் இல்லையா? ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி தம்பதியர்கள் படிக்கல, சம்பாதிக்கல, அளவா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெரிய மனசு உதவின்னு யாராவது செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சுருவாங்க. அவங்க ஒரு நாள் டவுனுக்கு புறப்படுறாங்க. தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போற வழியில ஒரு பள்ளி மாணவன் அடிபட்டு கையில் ஃப்ராக்சர் ஆகி வரண வழியில துடிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போற ஜோலியை தள்ளி வச்சுட்டு எதை ஆராயணும்னு சொல்றாங்கல்ல, எந்த ஜோலியாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல அந்த பையனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உதவி வந்து அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் அந்த கிராம ஆஸ்பத்திரியில் போடுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. மருந்து அந்த கிராமத்தில் இல்லை, டவுன் ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க.
இவர் சைக்கிள் எடுத்துட்டு ஓடுறாரு. அந்த அம்மா அந்த பையனை பார்த்துக்குது. சைக்கிள் எடுத்துட்டு ஓடி போய் மருந்து கடையில் மருந்து கொடுங்கங்கிறாரு. இல்லை, என்னது காசு, அந்த விலை இல்லை, மருந்து இருக்குது, விலை இல்லை. என்ன பண்ண சுற்றி முற்றி பார்க்குறாரு. கையில் இருந்த மோதிரத்தை, இதை வச்சுக்கங்க சார், நான் மருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு மோதிரம் வாங்கிட்டு ஓடுறாரு. ஓடி கொண்டு போய் சரியான நேரத்தில் மருந்து கொடுக்குறாரு, காப்பாற்றிடுறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளிக்கூடத்து பையனோட பையில் இருக்கிற அட்ரஸை கேட்டு அந்த இருக்கிற ஃபோன் நம்பர் அடித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த உடனே வர்றக்குள்ள இவங்க சொல்கிறாங்க, சார் இருந்துட்டங்க, அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகலாம், தனியாக குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாதுன்னு காத்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஓடி வர்றாங்க. யார் தெரியுங்களா, மருந்து கடையில் மருந்து இலவசமாக கொடுக்க முடியாதுன்ட்டு மோதிரத்தை அடமானம் வாங்கிட்டு கொடுத்தாமாரு மருந்து கடைக்காரன். அவன் ஓடியாரா. இவங்க உதவி செஞ்சது தன்னுடைய மகனுக்குன்னு பார்த்த உடனே சாஸ்திராங்கமா கால் விழுந்து அவன் சொன்னா ஒரு வார்த்தை, நீ மனுஷன் இல்லையா தெய்வையா என்று காலிலே விழுந்து வணங்கினான் என்று சொன்னார். இதே போல ஒரு மேடையிலே புல்லாங்குழலும் கால்பந்தும் சங்கமித்துக் கொள்ளுகிறது. கால்பந்து கேட்கிறது, 2 பேருமே காற்றை உள்வாங்கி கொண்டுதான் வாழ்க்கை நடத்துகிறோம். ஆனால் உன்னை மட்டும் எல்லோரும் கையிலே எடுத்து ஊதி மகிழ்கிறார்கள், என்னை மட்டும் காலால் போட்டு உதைக்கிறார்களே ஏன் என்று கால்பந்து கேட்டபொழுது புல்லாங்குழல் அழகாக பதில் சொன்னது, 2 பேருமே காற்றை உள்வாங்கி கொள்கிறோம், ஆனால் உள்வாங்கி கொன்ற காற்றை நீ மட்டும் வைத்துக் கொள்ளுகிறாய், ஆனால் நான் உள்வாங்கிய காற்றை மக்களுக்கு வெளியே இசையாக கொடுக்கிறேன், அதனால் எல்லோரும் என்னை கையில் தூக்கி கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பார்க்க வேண்டும். சார், இந்த சமுதாயம், இந்த மக்கள், இந்த மனம் உதவி செய்பவர்களைத்தான் ஏற்றுக்கொள்ளும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து பழகுவோம். அதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதிலுமே இருக்காது. எல்லோரும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளி கொடுங்கள், படிப்பு இருந்தால் 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்கள். இவ்வளவுதான் உதவி. உதவி என்பது பணங்காசை கொடுப்பது மட்டுமல்ல, தினமும் ஏதாவது ஒரு முறையில் யாராவதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி அதுதான். எங்கள் அணி அவர் அணி வெற்றி அல்ல. இதை உள்வாங்கிக் கொள்ளுகிறவருடைய வெற்றி என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இந்த பிறப்பே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இறைவனை படைத்திருக்கிறான். அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அணையா விளக்கை கொண்டு வந்த வள்ளலார் சொல்லி இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பது அறிதலே ஈஸ்வர பக்தி என்று வள்ளலார் பெருமான் சொல்லி இருக்கிறார். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கூலியை அவர்களிடமே எதிர்பார்க்காதீர்கள். நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டேன்னா திருப்பி அவன் செய்வான்னு சத்தியமா இந்த பிறவியில் எதிர்பார்க்காதீங்க. அவன் செய்யவும் வேண்டியதில்லை, செஞ்சாலும் தேவையில்லை. நான் சொல்லலை, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார், நீங்கள் பிறருக்கு உதவி செய்தால் மனிதர்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள், இறைவன் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வான், அது அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். ஆக உதவி செய்வது லாபமா நஷ்டமா என்று கணக்கு போட்டு நீங்கள் தயவு செய்து உதவி செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உதவி செய்வதுதான் இந்த பிறவியினுடைய பயன். செய்வோம். ஏனென்று சொன்னால் உதவி செய்து வாழ்வதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான வாழ்க்கை. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ இல்லையோ, தாழ்மையாக கடைசி வரியிலே கேட்டிருக்கிறேன், உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு உதவி செய்யுங்கள். எந்திரிக்க முடியாம டே கொஞ்சம் தூக்கி விடுறா அப்படின்னு கெஞ்சர கூட்டுறாதீங்க. அப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டுங்கப்பா அப்படின்னு கெஞ்ச விட்டுறாதீங்க. அக்கா தங்கச்சி வந்துட்டு ஏய் இப்படியெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கண்டா கொஞ்சம் பார்த்து பண்ணடா அப்படின்னு சகோதரிகளை ஏங்க விட்டுறாதீங்க. எல்லோரும் எதை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்னையே நீங்கள் உதவி செய்வதற்கு நின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனிதரல்ல, தெய்வம். நன்றி, வணக்கம். இவர் பேசின பிறகு அடுத்த பேச்சாளர் பேசுகிறது கொஞ்சம் சிரமம்தான். சொன்னார், அழகாக நிறைய உதாரணம் சொல்லியிருக்கார். அதுக்கு நிறைவாக உடனடியாக நம்முடைய ஆரூர் ஸ்னேகா அவர்கள் வாங்க. உண்மையாவே எல்லாரும் ஈரோட்டு மக்களுடைய பெருமையை சொன்னாங்க. இது பேருக்கு பெருமை சொல்ற ஊர் இல்லைங்க. உண்மையாகவே வந்தாரை வாழ வைக்கும் ஊர்னு திருப்பூரை சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன்,
இந்த ஈரோட்டு மண் வந்தாரை வாழ வைக்கும் மண் மட்டும் இல்லைங்க, வந்தாரை வாழ வைத்து வளரவும் வைத்து அடையாளம் கொடுக்கக்கூடிய மண் இந்த ஈரோட்டு மண்ணுன்னா, அப்படிப்பட்ட மண்ணையும் மக்களையும் வணங்கி தொடங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், கல்வி வளர்ச்சி தினம்னு சொல்லி இந்த பட்டிமன்றம் இவ்வளோ சிறப்பு பட்டிமன்றம் அழகாக நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் தான் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாருங்க. உன் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை, தப்பில்லை. உன் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை, தப்பில்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சு உன் பிள்ளைய ஊனமாக்கிடாத அப்படின்ற உயர்ந்த கருத்தை சந்திக்கிற மக்கள் கிட்டலாம் சொன்ன ஒரு உயர்ந்த மனிதருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாளில் பேசுறதே ஒரு தனி தெம்பு. இதுல எங்க அண்ணன் வந்து கடைசியா வந்து ஃபீல் பண்ணாங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்வது தான் வாழ்க்கையோட அர்த்தம். எங்க உதவி செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க. உண்மையாகவே நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதவி செய்யணும்னு தான் நினச்சேன். இந்த ஸ்கூல்லலாம் எழுப்பி விட்டு கேட்பாங்கள்ல, நீ வளர்ந்து பெரியவனாய் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு. அப்பெல்லாம் உண்மையாகவே எந்திரிச்சு நின்று நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், நான்லாம் வளர்ந்து பெரியவனாகி 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சத்தியமாக நான்லாம் சொன்னேன். வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கே 4 பேர் உதவி செய்கிற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு. இந்த லட்சணத்தில் நாங்கள் எங்கே போய் 4 பேருக்கு உதவி பண்ணுறதுன்னு கேட்குறேன். நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணுமா இல்லையா? இதை முதல்ல வந்து பேசின எங்கள் அண்ணன் சொன்னார், பிச்சைக்கார பையன் தயவு செஞ்சு இன்னொரு மேடையில் இலக்காரமாக சொல்லாதீங்கண்ணா. உண்மையாகவே எனக்கு அதில் ஒரு கஷ்டம், பிச்சைக்கார பையன் சொல்லாதீங்க. ஏன்னா டேக்ஸே கட்டாமல் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து செக் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கிற ஒரே ஆள் பிச்சைக்காரர் மட்டும்தான் சார். நிஜமா பிச்சைக்காரர் மட்டும்தான் சார். அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்கள போய் பிச்சைக்காரர் ஒரே பிஸ்னஸ் போய் இப்படி ஒரே வார்த்தையில் பிச்சைக்கார பையன் எங்கள் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏங்க நாங்கள் என்ன உதவி செய்யக்கூடாது? எங்களெல்லாம் பார்த்தா உண்மையாகவே உதவி செய்யாதீங்க, உதவி செய்கிறதால பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் கொடும்பாவிகள் மாதிரி தெரியும். ஆனால் அப்படிலாம் இல்லை. செஞ்சு செஞ்சு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு பல பட்டு தான் நாங்கள் இந்த நிலைமையில பாடாது பட்டுக்கிட்டு இருக்கோம்னா, அதனால தான் சொல்கிறோம் உண்மையாகவே உதவி செய்கிறது இந்த காலத்தில் பெருந்துன்பமேன்னு. கஷ்டம் புரியாமல் வந்து பேசிட்டு போகக்கூடாது. இல்லை, அண்ணன் வந்து முதல்ல சொன்னார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாமா. இந்த ஊரில் நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சில பொய்ய சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அம்மாலாம் நான் சின்ன ஸ்கூல் போகிற பிள்ளையா இருக்கும்போது நான் ஒளிஞ்சிருக்கேன் அம்மாவை கண்டுபிடின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை ஏமாத்துனுச்சு. 10வது 12வது படிக்கும்போது என் வாத்தியார் ஸ்கூலில் மட்டும் கஷ்டப்பட்டு படி, இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டியதே இருக்காதுன்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் என்னை ஏமாத்தினார். இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கையே, வாழ்க்கை செட்டில்டு, அதுக்கப்புறம் நீ கஷ்டமே பட வேணாம், இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எந்திரிக்கலான்னு என் வீட்டில் சொல்லி அவங்க தான் என்னை ரொம்ப அதிகபட்சமாக ஏமாத்தினாங்க. இப்படி வாழ்க்கையில் பல இடத்துல ஏமாந்து நல்லது செய்கிறவனுக்கு நமக்கு அதிகபட்சமாக நம்மளை ஏமாத்தின பொய் எது தெரியுமா சார்? நல்லது செய், நல்லதே நடக்கும். நல்லது செய்கிறவனுக்கு நல்லதே நடக்கும். நல்லது நினைக்கிறவனுக்கு அதை தாண்டி நல்லது நடக்கும். நல்லா நடந்துச்சு உங்க நல்லது. அந்த லட்சணத்தில் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உண்மையாகவே அதுதான் சார் பெரிய பொய். என்ன சார் நல்லது செஞ்சவனுக்கு என்ன நல்லது நடக்குது? அதை தவிர எல்லாம் நல்லா தான் நடக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கலப்படமான நல்லவனாக இருக்கிறதுக்கு பதிலாக சுத்தமான கெட்டவனாக இருந்துட்டு போயிடுறோம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் சுத்தமான கெட்டவனாகவே இருந்துட்டு போயிடுறோம். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபீலிங்குன்னு நான் கேட்குறேன். உதவி செஞ்சால் நல்லா இருக்கும், உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றத ஒரு வகையில் நாங்களும் ஒத்துக்கிறோங்க. உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். யாருக்கு? உதவியை வாங்குறவருக்கு நல்லா இருக்கும். செய்கிறவருக்கு எந்த காலத்துலங்க நல்லா இருந்திருக்கு? இந்த உதவியை வாங்க வரும்போது எல்லாருமே இந்த அமைதிப்படையில் வர அமாவாசை மாதிரி என்னங்கண்ணா ஏதுங்கண்ணா அப்படின்னு அமைதியாக தாங்க இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணி இந்த பக்கம் அப்படின்னு நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்குற நாகராஜ சோழன் எம்எல்ஏ மாதிரி வளர்ந்துடுறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு ஆசைலாம் இல்லைங்க. அதில் வர கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசணுமா இல்லையா? நான் நிறைவாக இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாருக்குமே டாடா நிறுவனர் அவர்களை தெரியும். டாடா நிறுவனர் ஒரு முறை டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு இருக்கப்போ ஒரு குடும்பம் அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தைன்னு வெயிலில் நின்றுட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி நமக்கும் ஒரு கார் இருந்தால் நம்ம குடும்பமாக எவ்வளோ ஜாலியாக போகலாம், நம்மளுக்கும் எவ்வளோ ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும் காரில் போனால், நமக்கும் கார் வாங்குற நிலைமை எப்போ வரும்னு பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு அந்த டாடா நிறுவனர் எப்பயுமே ஒரு காரோடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சாதாரண மக்கள் வாங்குற அளவுக்கு இல்லை, நம்ம அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் இருந்த காருடைய விலையை மாற்றி குறைச்சி எவ்வளோ நல்ல விலையில் கொடுக்க முடியும்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் விலையில் 2008 டாடா நானோ மாடல்னு சொல்லி ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. 2018 அந்த மாடல் ஃபெயிலியர் ஆகுது. ஏன் தெரியுமா?
இந்த கார் ரொம்ப சீப்பான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த காரணத்துக்காக எல்லா மக்களுக்கும் உதவணும்னு சொல்லி டாடா நிறுவனர் அந்த காரை கொண்டு வந்தாரோ அதே காரணத்தை சொல்லி எங்கே இந்த காரை வாங்கினா இவ்வளோ சீப்பான காரை தான் இவர் வச்சிருக்காருன்னு சொல்லி எங்களையும் சீப்பாக நினைப்பாங்க அப்படின்னு மக்கள் நினச்சி அந்த காரையே ஃபெயிலியர் மாடல் ஆக்குறாங்கன்னா உதவி செய்பவர் கொடுக்க கூடாதுன்னெலாம் நினைக்கிறது இல்லைங்க. பல பேருக்கு உதவி வாங்குபவர்கள் அதற்கான நன்றியோடு இருக்கிறது இல்லைன்றதான் எங்களுடைய வருத்தம். அப்படிங்கிறதே பல பேர் இன்னைக்கு எனக்கு யாரும் தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணமே என்னைக்கோ ஒரு நாள் அவங்க நம்பி உதவி செஞ்சவங்கள்ட்ட இருந்து அவங்க மீண்டும் பெற்ற நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் எனக்கு யாரும் தேவையில்லைன்னு எல்லாரும் உதறிட்டு போனதுக்கு ஒரு காரணம் தான். அந்த நம்பிக்கை துரோகம் சத்தியம் பண்ணி சொல்ற முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து வரவே வராதுங்க. நம்ம முன்ன பின்ன தெரிஞ்சு பார்த்து பார்த்து ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்போம்ல, அவங்க பார்த்து பார்த்து நமக்கு திருப்பி செஞ்சது அந்த நம்பிக்கை துரோகம். எதிரணிக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்றேன், இதை நீங்க சாதாரண அட்வைஸா வச்சுக்கோங்க, இல்ல கடைசியா சொல்லிட்டு போற சாபமா கூட வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க நாங்க சொல்லல. ஆனா நீங்கள் உதவியவர்கள் ஒரு நாள் உங்களை உதறி தள்ளிவிட்டு போவார்கள். அந்த மனநிலைக்கு உங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக பிரச்சனைகள் இருக்குங்க. யாருக்கு தான் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் உதவி செய்கிறதுல இருக்கிற பிரச்சனைன்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னாங்க பெரியவங்க. நம்ம தவறான ஆளுக்கு உதவி செஞ்சுட்டு படுற அவஸ்தை ஒரு பக்கம், நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவஸ்தைப்படுறது இன்னொரு வகை. ரெண்டு வகை அவஸ்தையும் நம்ம எல்லாருமே பட்டிருப்போமே. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவஸ்தைப்படுவோம், முகம் தெரியாத யாராவது ஒருத்தருக்கு சம்பந்தமே இல்லாத தப்பான நபர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவஸ்தைப்படுவோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பாருங்கள், நம்ம ஏன் உதவி செய்ய யோசிக்கிறோம்? இந்த 3 பேர் ஏன் பேசுகிறாங்க? உதவி செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? இல்லைங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு சில காரணம். ஒன்று, வம்பு தும்பு வந்துடும். இவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு நாம் ஏன் தேவையில்லாமல் வம்பு தும்பில் மாட்டணும். இன்னொன்று நம்பிக்கை துரோகம். இன்னொன்று கூட இருக்கிறவனே எதிரியாக மாறிடுவான். இதானே நம்ம உதவி செய்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு இதுதான். கூட இருக்கிறவன் எதிரி ஆகிடுவான். நம்ம கடன் கொடுத்துருப்போம், திரும்ப கேட்டால் நம்மளை முறைப்பான். இன்றைக்கி நிறைய பேர் இந்த கடன் கொடுக்குறதெல்லாம் ஒரு காலத்தில் கொடுத்தவன் தாங்க மிரட்டி கேட்பான். இப்போ வாங்கினவன் மிரட்டுறான் தெரியுங்களா? கொடுக்குறாள் கெஞ்சுறான், சார் இந்த 5 வருஷமாச்சு கடன் வாங்கி, இரியா தரமாட்டேன் நான் சொன்னேன், நான் என்ன தரமாட்டேன்னு சொன்னேன்னா, ஐயோ 5 வருஷம் ஆச்சியா தரமாட்டேன்னு சொன்னான், நான் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், போய் இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கினேன் தாத்தான்னு போட்டு நச்சரிப்பானே, அதுக்கு அவன் பக்கத்தில் உள்ளவன். கடன் கொடுத்தாலும் பயப்படுறான். இப்போ அப்போ கொடுத்துட்டு கூட இருக்கிறவனே எதிரியாக மாறிடுறான், இல்லை துரோகியாக மாறிடுறான், இல்லை ஏதாவது வம்பு வழக்கில் மாட்டிடுறோமே. அதனால தானே இன்றைக்கி இவங்கெல்லாம் உதவி செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு காரணமே, இவங்க பேச வந்தது காரணமே அதுதானங்க. ஆனால் இப்படி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கூட இன்றைக்கி நமக்கு ஒரு படபடப்பு வருது, யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அது நமக்கு துரோகமாக மாறிவிடுகிறது, அல்லது நம்ம கொடுத்தவனே நமக்கு எதிரியாக மாறிடுறான். அப்படிங்கிற இந்த சூழலில் அதை விட முக்கியமாக இவங்க சொன்ன மாதிரி கொடுக்குறவனை ஏமாலியாக பார்க்குறாங்க, இழிச்சவன் பார்க்குறான். உதவி செய்கிறவனுக்கு கேனையன் பேர் வச்சுருக்கான். என்ன கேனப்பையில என்ன இழிச்சவனா? ஏன்னா யாராவது இதெல்லாம் செய்வாங்களாடா அப்படின்னு நம்மளோட ஏதோ நம்ம செய்கிறதெல்லாம் உதவி செய்கிறத நம்மளை வேறு மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தால் பிறருக்கு உதவி செய்வது என்பது பெரும் துன்பமே. இல்லைம்மா, நான் தீர்ப்பு சொல்லலான்னு நினச்சேன்னா சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் சில சின்ன உதவி, ரொம்ப சின்ன உதவி, ஒரு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம யாருக்கு செஞ்சோமோ அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு தெரியுங்களா? நம்ம செஞ்ச சின்ன உதவி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த பக்கம் போங்கிற மாதிரி வழி காட்டியிருப்போங்க, கையை காட்டியிருப்போம், அவன் ஜெயிச்சிருப்பான் வாழ்க்கையில். சார் நீங்கள் அப்படி சொல்லலைன்னு நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன் சார். நம்ம செஞ்ச சின்ன உதவியை பல பேர் சொல்லும் போது நமக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்கும் தெரியுங்களா? ஐயோ நம்ம பெருசாலாம் பண்ணலை, சின்னதாக பண்ணோம், ஆனால் அவன் ஜெயிச்சதுக்கு நம்மளை காரணம்னு சொல்கிறானே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், என்னத்தை கொண்டு போயிட போகிறோங்க? என்னத்தை கொண்டு போயிட போகிறோம்? அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நாம் அசைகிற வரைக்கும் தான். உண்மையா இல்லையா? ஒரு அலுவலகங்க, மேனேஜர் ரொம்ப சீரியஸான மேனேஜர், கோபப்படுற மேனேஜர் ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸுக்கு 1/2 மணி நேரம் லேட்டாக வரான், டென்ஷன் ஆகிறாருங்க. பாரு, நான் வந்து 2 மாதம் தான் ஆகுது, இதுக்கு முன்னால் உள்ள மேனேஜர் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், என் ஆஃபீஸுக்கெல்லாம் நீ லேட்டாக வந்தேன்னா அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவேன். இல்லை சார், நான் இந்த ரத்த தானம் பண்ணிட்டு வந்தேன். என்ன ரத்த தானம்? அதெல்லாம் இல்லை, கரெக்ட் டயத்துக்கு வரதா இருந்தால் வா, 10 மணிக்கு வா.
அடுத்த நாளும் ஒரு அப்படி லேட்டாக வந்திருக்காரு. கோவம் வந்துருச்சு. சார், ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு, என் ரத்தம் நான் கொடுத்துட்டதுனால உடனடியாக கொடுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரத்தம் கொடுத்தேங்க பாரு. இதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இப்படிலாம் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கார், 12 மணிக்கு. என்ன அப்படியே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை சார், வர்ற வழியில் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் அடிபட்டு கிடந்தான் சார், அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ரத்தம் கொடுத்துட்டு ஏற்றிட்டு வந்தான் சார். இந்த மாதிரி காரணமெல்லாம் சொல்லாத, நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பார், நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் பார்த்தியா, என் ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டேன். நம்ம வேலையை பார்க்கும்போது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. என் ஃபோனை சைலண்டில் போட்டிருக்கேன், என் வேலையை நான் மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் பார்க்கணும். இது மாதிரி இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா எனக்கு லீவ் லெட்ரு கொடுத்துரு. இது மாதிரி 3 லீவ் லெட்ரு நீ கொடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாரான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லீவு, நீ வீட்டுக்கு போன்றிருக்கார். அந்த ஆள் வீட்டுக்கு வெளியில் வந்தவர், சரி நம்ம ஒருத்தனை பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தமே, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு பார்த்துட்டு போனான்னு மருத்துவமனைக்கு போயிருக்காருங்க. மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது பையன் நல்லா இருக்கான்னு சொல்லும் போது உள்ளே வேகமாக அழுதுகிட்டே உள்ளே ஓடி பையன் நல்லா இருக்கானான்னு கேட்டது யார் தெரியுங்களா? அந்த மேனேஜர். பார்த்துட்டு பையன் நல்லா இருக்காருன்னு சொன்னோன்னே, ரத்தம் கொடுத்தது யாருன்னு சொன்னோன்னே, திரும்பி பார்த்து இவர் தான் கொடுத்தாருன்னு சொன்னோன்னே, அப்போ தான் சொன்னாரா, இல்லை நீ லேட்டாக வந்தது பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக உதவி செய்யும் போது அதை விட சிறந்த கடமை ஒன்றும் இல்லை, நான் பார்க்குற கடமையை விட நீ பார்க்குறதா என் உண்மையான கடமை, இதுதான் வாழ்நாளுடைய சிறப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னு ஆட்களை வேறு என்னத்தங்க கொண்டு போயிட போகிறோம், வேறு என்னத்தை கொண்டு போயிட போகிறோம்? நான் ஒரே வரியில் சொல்லட்டுங்களா, தீர்ப்புன்னு ஒரே வரியில் சொல்லணுன்னு, நம்ம வந்த நேரம் நமக்கு தெரியுங்க, நம்ம எப்போ போகிறோம் நமக்கு தெரியும், வந்த நேரம் தெரியும், போகிற நேரம் தெரியுமா? தெரியாது. வாழ்கிற நேரத்தை வசந்தமாக வாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது, நாம் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னும் ஒரு வரியில் சொல்லணுன்னு, வாழ்க்கையில் 2 விஷயந்தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய அர்த்தம். நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா 2 விஷயந்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம். ஒன்று மற்றவர்களுக்கு உதவும் குணம், இன்னொன்று போதும் என்கிற மனம். இது 2 இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு உதவுகிற குணம், போதும் என்கிற மனம். இன்னும் சரியாக சொல்லி இந்த தீர்ப்பை நான் ஒரு வரியில் முடிக்கணும்னு, நாம் இருக்கும்போது யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, நாம் இருக்கும்போது யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, நாம் இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்கிற வாழ்க்கை தான் இன்பமானது, பேரின்பமானது என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.